ராஜா பகவத்னா ராஜா பகவத் தாங்க. அரே வரே வரே இங்க இந்த கன்சோலை பார்த்துட்டு அந்த முன்னாடி அந்த ஒரு வியூவை பார்த்துட்டு ரைட் பண்ணும்போது இந்த கேம்லலாம் வண்டி ஓட்டுவோம்ல அந்த ஒரு ஃபீல் கிடைக்குது. வளைக்கலாம், படுக்கலாம், வளைக்கலாம், என்ன வேணால் பண்ணலாம் மாட்டிருக்கு இந்த வண்டியில். ஆனால் வெயிட் மட்டும் தான் பேலன்ஸ் பண்ண தெரியும். இதில் அப்படியே அந்த கிராஸ் லேண்டில் விட்டு கூட ஏற்றலாம். பட் வண்டி ரொம்பவே புது வண்டி அண்டு நம்ம வண்டி கிடையாது. இதுலேயே மிக மிக மிகப்பெரிய ட்ராபேக் என்னென்னா வந்து தட் ஸ்போக் வீல். ஸோ நீங்கள் என்ன தான் குண்டு குழியில் விட்டு ஏற்றினாலும் முள்ளு பட்டுச்சுன்னா பஞ்சர் தான். ஹலோ guys, welcome back to my YouTube channel. This is Bharat. நம்ம கண்ணுமுடி பார்த்தீங்கன்னா ஹிமாலயன் 450 சும்மா அப்படியே ராஜா பகவத் மாதிரி நின்றுருக்கா. ஸோ இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அரவிந்த் ப்ரோவோட வண்டி. அண்ட் இந்த வண்டியோட நம்ம டெலிவரி விளாக் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்திருக்கோம். அண்ட் இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு ஹைவே எடுத்துகிட்டு வந்து அண்ட் தென் இந்த வண்டியோட ரைடு எக்ஸ்பீரியன்ஸ் தான் இன்றைக்கி பார்க்கலான்ட்டு. ஸோ இந்த வண்டியோட ரைட் ரிவ்யூ அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஓவரால் ரிவ்யூ அப்படியே எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் சொல்லலாம்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு டைம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஹிமாலயன் 450 நான் ஓட்டப்பேன். ஸோ சும்மா வண்டியே வந்து பார்க்குறதுக்கு சும்மா ஏறி நிற்குதுங்க வாங்களா, அந்த மாதிரி சும்மா ஏறி நின்றுட்டு இருக்குது. ஸோ வண்டியோட ஓவரால் ஸ்பெக் சொல்லிவிட்டு அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரைட் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அண்ட் என்னோட தாட் ரொம்ப நாள் கழிச்சு நம்ம கையில் ஒரு ரைட் ரிவ்யூக்கான வண்டி கிடச்சிருக்கு. அண்ட் இது நம்ம வண்டி மாதிரி. ஸோ இந்த வண்டியில் மேற்கொண்டு மைலேஜ் டெஸ்ட் ஆகட்டும் அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா லாங் ரைட்லாம் பிளான் பண்ணிருக்கோன்னு சொல்கிறோம்ல, அதெல்லாம் இந்த வண்டியும் கூட வரப்போகுது. ஸோ எல்லாமே அப்படியே 1 by 1 வந்து இந்த வண்டியோட எப்படி டியூக் 390 அடிக்கடி நம்ம விளாகில் வருதோ அதே மாதிரி இனிமேல் 450 நம்ம விளாகில் அடிக்கடி வந்துட்டுருக்கோம். ஸோ ஃபஸ்ட்லேருந்து வரும். ஃபஸ்ட்டு டேங்க் பார்த்தீங்கன்னா 17 லிட்டர் டேங்க்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ லாங் ரைடுக்கு செம்ம பக்காவாக இருக்கும். மைலேஜ்னு பொறுத்த வரைக்கும் ஒரு 20 to 25 ரேஞ்சுங்கிறது கண்டிப்பாக கொடுக்கும். ஸோ இன்ஜின் பொறுத்த வரைக்கும் 452cc லிக்விட் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க, சிங்கிள் சிலிண்டர் 4V. ஸோ இன்ஜினோட ஹீட் ப்ரொடியூஷன் பார்த்தீங்கன்னா இருக்குது. அண்ட் ஹார்ஸ் பவர் பார்த்தீங்கன்னா 40 bhp கொடுத்துருக்காங்க. ஸோ வண்டி வந்து பார்த்தீங்கன்னா மிட்ரேஜ்லேயும் அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா டாப்லேயும் சும்மா வேறு லெவலில் இருக்கும். சிட்டி யூசேஜுக்குன்னு பார்க்கும்போது கொஞ்சம் வந்து ஹார்ட் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. நான் ஒன்று சிட்டிக்குள்ளாரா அப்படின்னு ரைட் பண்ணதில்லை. பட் அந்த ஒரு மிட் அண்ட் ஹைவேல இப்போ அழுத்திட்டு வரும்போது அந்த ஒரு ஃபீல் கொடுத்தது. நல்ல ஒரு கான்ஃபிடென்ட் ரைட் பண்ணும்போது இருந்தது. ஃப்ரண்ட் அண்ட் ரியர் வந்து பார்த்தீங்கன்னா 21 inch டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் டிஸ்க் பொறுத்த வரைக்கும் 320, ரியர் வந்து பார்த்தீங்கன்னா 270. அண்ட் ஃப்ரண்ட் 2 piston அண்ட் ரியர் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் பிஸ்டன் காலிபரோட வருது. அண்டு ஃப்ரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா UST ஃபோக்ஸ் கொடுத்துருக்காங்க. ரியர் வந்து மோனோஷாக். அண்டு ஹீட்டிங்னு பொறுத்த வரைக்கும் இந்த வண்டியோட ஹீட்டிங் கொஞ்சம் இருக்குது. அண்ட் வண்டியோட வெயிட்னு பொறுத்த வரைக்கும் 176 kg கொடுத்துருக்காங்க. ஸோ அதே பெட்ரோலோடன்னு பார்க்கும்போது நியர்லி ஒரு 190 kg வரும். ஸோ வண்டியோட வெயிட் அப்படியே தள்ளுறதுக்குன்னு பார்க்கும்போது கொஞ்சம் அப்பா அப்படி இருக்கு. ஸோ இது வந்து நான் இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா தள்ளுறது அப்படிங்கிறத தனியாக பழகிக்கணும். சாரி, எனக்கு கொஞ்சம் கெஸ் வாங்குது. ஸோ இந்த வண்டியை தள்ளுறதாகட்டும் அந்த என்ன பின்னாடி ரிவர்ஸ் எடுக்கிறதாகட்டும் ஒரு பள்ளத்தில் விட்டோன்னா அதுலேருந்து வெளியில் எடுக்கிறதாகட்டும் எல்லாமே இந்த வண்டி கொஞ்சம் கடினம் அப்படிங்கிறத வந்து எல்லோரும் தாட் ப்ராசஸ் பண்ணிக்கோங்க. இந்த வண்டிக்காகவே நீங்கள் ஜிம்மு போக வேண்டிய நிலைமையும் வரலாம். ஏன்னா வண்டியோட வெயிட்டுங்கிறது அந்த அளவுக்கு இருக்குது. ஸோ ரைடெல்லாம் பண்ணுறீங்க அண்டு அதாவது அட்வென்ச்சர்லாம் ஃபீல் பண்ணணும் அப்படிங்கும்போது இந்த வண்டியை அப்பப்போ தள்ளி பழகி இந்த வண்டிக்கு நம்ம அடாப்ட் ஆக வேண்டியதுங்கிறது நம் கடமையாக இருக்கும். கடுமையாகவும் இருக்கும், கடமையாகவும் இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கணும். அண்டு அதை தள்ளினதுக்கே இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு லைட்டாக மூச்சு வாங்கிட்டு இருக்குது. வண்டியோட டிஸ்அட்வான்டேஜ்னு பெருசாக ஒன்றும் இல்லை, அது ஹீட்டிங் எல்லா வண்டியும் கொடுக்குறதா. வண்டியோட வெயிட்டுங்கிறது கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பழக வேண்டிய விஷயந்தான். அண்டு ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா இதுதான் ஓவரால் ஸ்பெக்கு. அண்டு மைலேஜ்னால் ஒரு 25 near கிடைக்கும். அண்டு ஏடிவிக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். அண்டு மெயினாக கன்சோல் வரும். கன்சோல் வந்து பார்த்திங்கன்னா 4 inch TFT சர்க்குலர் கன்சோல் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா எக்கோ மோட் அண்டு வந்து பெர்ஃபார்மன்ஸ் மோடு 2 இருக்குது. மோடு கிளிக் பண்ணால் தெரியும். மோட் சேஞ்ச் ரிட்டைன் இக்னிஷன் சைக்கிளா ஆன் பண்ணால் தான் வருமா என்ன? எனக்கு வேறு இன்னும் இந்த கன்சோல் பற்றி ஃபுல்லாக தெரியாது. அண்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஆப்ஷன் என்னென்னா ப்ளூடூத் இருக்குது, நேவிகேஷன் இருக்குது. அண்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது ப்ளூடூத்துக்கான சிம்பிளுங்குவாங்க. அண்டு கூகுள் மேப்லேருந்து எல்லாமே தெரியும். பட் ஃபோனில் கனெக்ட் பண்ணியிருக்கணும். அண்ட் இன்னொரு ட்ராபேக் என்னென்னா ஃபோனில் ஆஃப் பண்ணால் இதுலேயே ஆஃப் ஆயிரும் அப்படிங்குவாங்க. அதை பற்றின ஃபுல் நாலேஜ் எனக்கு ஒன்றும் தெரிய கிடையாது. ஏன்னா இந்த ஃபோனில் என்ன நான் ஒன்றும் கனெக்ட் பண்ண வேணால் மேபி தெரியும். ஸோ நெக்ஸ்ட் ரைட் அப்கமிங் ரைட் நான் கனெக்ட் பண்ணி அது எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். சுவிட்சஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து ஹை பீம், இது லோ பீம், அண்ட் தென் இது பாஸ் லைட்டு, அதுக்கப்புறம் இண்டிகேட்டர்ஸ், ஆர்என். ஓகே, இது வந்து ஜாய்ஸ்டிக் கண்ட்ரோல் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபியூயல் கன்சப்ஷன், பேட்டரி வோல்ட்டு, இன்ஜின் டெம்பரேச்சரு, அதுக்கப்புறம் கீழே போகிற லைட், அப்புறம் ஃபுல்லாக மேலே. இங்கே இந்த ஒரு ஸ்க்ரோல் பார் மாதிரியும் கொடுத்துருக்காங்க. ட்ரிப் டு
ட்ரிப் 1 ஏன் வரல? ஓ இட்ஸ் ட்ரிப் 1 ஐ திங்க். ட்ரிப் 2 ட்ரிப் 1 வரணுமே, இது ஏன் வரலன்னு தெரியல. அது ஒரு ஆனானா வருமானு தெரியல. ஸோ மோடு வந்து சேஞ்ச் பண்ண முடியாதுங்கிறாங்க. அது நான் ரைட் பண்ணும்போது சப்போஸ் மோடு இருந்துச்சுன்னா நான் செக் பண்ணி பார்க்குறேன். அந்த டேங்க் பொறுத்த வரைக்கும் சும்மா மாசிவான டேங்க்கு. அந்த ஹைட்டுன்னு பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஓகேவாக இருக்குது. பட் அந்த ஒரு தாங்க முடியுமா ஒத்த காலில் வெயிட்டை அப்படிங்கிறது கொஞ்சம் கடினம். அது ப்ராக்டிஸ் பண்ணிட்டா ஓகே. அண்ட் எக்ஸாஸ்ட் நோட் ஒன்றும் காட்டல உங்களுக்கு. ஸோ தட்ஸ் தி எக்ஸாஸ்ட் நோட். அப்படி அப்படி நல்ல ஒரு வைப் இருக்குல்ல, அப்படி ஒரு வைப் இருக்குது. நல்ல ஒரு எக்ஸாஸ்ட் நோட் தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் ஷோவா சஸ்பென்ஷனில் வருது. அண்டு இப்போது இதெல்லாம் ரைட் பண்ண போகிறோம். ஸோ இப்போயாச்சும் மோட் பட்டன் இருக்குமா ஏன்னு தெரிலையே. ஸோ ஏன் மோடு ஆன் ஆக மாட்டேங்குதுன்னு தெரில. நான் மேபி ரைட் பண்ணும்போது ஆன் ஆச்சு நான் சொல்கிறேன். அப்போ ரைட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா டோவில் தான் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. Let's have some fun on Himalayan 450. அப்பா இந்த கன்சோலுக்கும் அரே என்னங்க ராஜா பகவத்து தாங்க. அரே வரே எங்க இந்த கன்சோலை பார்த்துட்டு அந்த முன்னாடி அந்த ஒரு வியூவை பார்த்துட்டு ரைட் பண்ணும்போது இந்த கேம்லலாம் வண்டி ஓட்டுவோம்ல அந்த ஒரு ஃபீல் கிடைக்குது. சும்மா அப்படி போகுது. எக்ஸாஸ்ட் நோட்டே வித்தியாசமாக இருக்குங்க. டியூவல் எக்ஸாஸ்ட் மாதிரி நல்ல ஒரு ஹை ஆர்பிஎம்க்கு அப்புறமேட்டு வர எக்ஸாஸ்ட் நோட்டு அப்படி இருக்கு. என்னமோ நாம தான் மேலே எல்லாம் கீழே இருக்கிற மாதிரி அந்த ஒரு ஏறிட்டு நிற்குது வண்டி. கம்ஃபர்ட்டு இந்த வண்டி வந்து ட்ரிப்புக்கு வருது. பார்க்க போனால் நான் ஆர்சிக்கு பதிலாக இந்த வண்டி தான் ஓட்டிகிட்டு இருப்பேன்னு நினைக்கிறேன். நீ போறியா? நான் போகிறேன்டாண்ணா. சரி நான் போயிடுறேன் விடுண்ணா. ஆஹா எங்க வளைக்கலாம் படுக்கலாம் வளைக்கலாம் என்ன வேணால் பண்ணலாம் மாட்டிருக்கு இந்த வண்டியில். ஆனால் வெயிட் மட்டும் தான் பேலன்ஸ் பண்ண தெரியணும், இல்லைனா வந்து அவ்வளோதான். ஆஹா இப்போ 60 கியரில் இருக்கேன். அண்ட் மிரர் விசிபிலிட்டியும் ஓகேவாக இருக்குது. நம்மளுக்கு இங்கேருந்து பார்க்கும்போதே நல்லா இப்படி திரும்பி பார்க்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஸோ அப்படி நிற்குது. ஹீட்டிங் வந்து இப்போயே என் காலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அனல் காற்றுக்கும் இந்த ஒரு ஸ்பீடுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அனல் காற்றுங்கிறதோட இந்த ஒரு காற்றுக்கும் இந்த ஒரு ஸ்பீடுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஹீட்டிங் காலில் தெரிகிறது. ஸோ இங்கேயே நான் யூட்டன் அடிச்சுக்கிறேன். ஏன்னா நம்ம வந்தது ரொம்ப தூரம் வந்து விட்டோம். அப்படி உள்ளே விட்டு எங்க விளையாடலாம் மாட்டேங்குங்க. அப்படியே அந்த குண்டுங்குழி பேட்ரோல்ஸு இதிலெல்லாம் விட்டு அப்படியே ஏற்றலாம். அவ்வளோ சூப்பராக இருக்குது. இதில் அப்படியே அந்த கிராஸ் லேண்டில் விட்டு கூட ஏற்றலாம். பட் வண்டி ரொம்பவே புது வண்டி. அண்டு நம்ம வண்டி கிடையாது. அரவிந்த் ப்ரோ வந்து ப்ரோ கொஞ்ச நாள் கழித்து விளையாடுங்க ப்ரோ அப்படிங்குவார். அதனால் அந்த விளையாட்டெல்லாம் விளையாடாமல் ரோட் கிராஸ் பண்ணும். இந்த பக்கமும் வண்டி வரும், அந்த பக்கமும் வண்டி வரும். கரெக்டாக பார்த்து கிராஸ் பண்ணும். ஹைவேயில் பொறுத்த வரைக்கும் தூரத்துலேருந்து வர மாதிரி தான் இருக்கும். ஆனால் அது கிட்டாக்க வரும்போது தான் அதோட வண்டியோட ஸ்பீடே தெரியும். ஓகே இந்த கார்லாம் போயிடுச்சுன்னா நம்ம போய்க்கலாம். இப்போ ஒரு ஃபீல் தெரியும் பாருங்களேன். அப்படியே ஆஹா தேர்ட் கியரில் ஒரு 80. ஸோ நான் வந்து ரேஷ் ரைடு பண்ண விரும்பலை. ஏன்னா வண்டி ஒன்றும் ஃபஸ்ட் சர்வீஸே முடிய கிடையாது. பட் சொகுசு அப்படி இருக்குது. கொஞ்சம் அப்படி லைட்டாக பின்னாடி தள்ளி அந்த ஒரு ரைடிங் பொசிஷனை அப்படியே கேட்ச் பண்ணிட்டு அப்படியே ஒரு ஹைவேல ஏறணும்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஒரு 4th RPMக்கு மேலே அந்த ஒரு கன்சோல் அந்த ஒரு லுக்கே பாருங்களேன் எப்படி இருக்குன்னு இங்கேருந்து பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ வண்டி வந்து பார்த்தீங்கன்னா 3,60,000 கிட்ட. ஸோ 8.5% வந்து ஃபினான்ஸ் போட்டிருக்காங்க. ஈரோட்டில் சக்தி ரோட்டில் ராயல் என்ஃபீல்டு ஷோரூமில். அண்டு ஃபினான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 8.5% போட்டிருக்காங்க. 2 lakh டவுன் பேமெண்ட் கட்டி அண்ட் தென் 1,60,000 வந்து பார்த்தீங்கன்னா லோனில் 8.5%ல் இந்த வண்டி எடுத்துருக்கு. ஸோ இதோட அரௌண்ட் 15K வந்து பார்த்தீங்கன்னா அதிகம். நான் வந்துட்டுருக்கோம் 15K வந்து பார்த்தீங்கன்னா அதிகம் அந்த பிளாக் மாடலுக்கு. அதான் டாப் அண்ட் மாடலாக இருக்குது. ஸ்பெக் வைஸ் எல்லாமே ஒன்று தான். அண்ட் இப்போவாச்சும் எனக்கு மோடு தெரியுதா? மோடு சேஞ்ச் டினைடு ரீட்ரை நெக்ஸ்ட் இக்னிஷன் சைக்கிள். எங்க இக்னிஷன் சைக்கிள்னால் எதங்க சொல்ல வரீங்க? ஆஃப் பண்ணி ஆன் பண்ணால் தான் ஆன் ஆகுமா? எனக்கு தெரிஞ்சு அது பேர் தான் இக்னிஷன் சைக்கிள். பட் எனக்கு வந்து மோடை தெரிஞ்சே ஆகணும். இந்த குண்டுங்குழியில் கூட விட்டு கிரிச்சு நேர்த்தலாம். பட் ஸ்டில் நம்ம வண்டி கிடையாது. அண்ட் அதே மாதிரி புது வண்டி வேறு. அதனால் இப்போ நான் ஆஃப் பண்ணிட்டு
ஆன் பண்ணணும். ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ என்ன சொல்ல வருகிறது, நான் இதையும் ஆஃப் பண்ணிட்டேன். இந்த டிஎஃப்டி டிஸ்பிளே பாருங்கள், ஹிமாலயன் சூப்பரில் அப்படி. ஸோ இப்போ நான் மோட் அழுத்தினாவாச்சும் வருதா, ரைட் மோடு, யா தட்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் மோட், ஏபிஎஸ் ஆன். அந்த பெர்ஃபார்மன்ஸ்லேயே ரியர் ஏபிஎஸ் ஆஃப் கூட பண்ணிக்கலாம். அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா ஈகோ மோடுன்னு ஒன்று இருக்குது, ரியர் ஏபிஎஸ் ஆஃபில் இருக்குது. அப்புறம் ஈகோ மோடில் ஏபிஎஸ் ஆன், ஈகோ மோடில் ஏபிஎஸ் ஆஃப். நம்ம வந்து இப்போதைக்கு ஈகோ மோடை வச்சுட்டு அண்ட் தென் ஏபிஎஸ் ஆன்லேயே இருக்கட்டும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பாஸ் லைட் மாதிரி. ஸோ லைட்ஸுன்னு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பிரேக் லைட்லேயே வந்து இண்டிகேட்டர் லைட்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா பிரேக் லைட் மாதிரி அட்டாச் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது நல்லா பிரேக் அடிச்சு இது டார்க் ஆகிடும். அண்ட் தென் இது இண்டிகேட்டர். ஸோ இப்போ 4-வே லேம்ப் ஆன் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் பார்த்திங்கன்னா 4-வே லைட் எரிஞ்சிட்டு இருக்குது. சும்மா வண்டி அப்படி சும்மா ரைடுக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த வண்டியை தான் நான் அதிகமாக ஓட்டிகிட்டு இருப்பேன்னு நினைக்கிறேன் ஆர்சியோட. சரி 4-வே ஆன் பண்ணியாச்சு. ஓகே, ஏபிஎஸ் ஆனில் இருக்குது. அண்ட் மைலேஜ் எனக்கு தெரிஞ்சு ஒரு 20 to 25 கொடுக்கும். பட் ஸ்டில் நான் இனிமேல் தான் மைலேஜ் டெஸ்ட் எடுக்கணும். 21 inch டயர்ஸ். ஸோ பெட்ரோல்ஸ் எல்லாம் வந்து அப்படி கடை 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 கடைன்னு விட்டியத்தலாம் அப்படி. ஆனால் இருக்கிறதுலே மிக மிக மிகப்பெரிய ட்ராபேக் என்னென்னா வந்து தட் ஸ்போக் வீல். ஸோ நீங்கள் என்ன தான் குண்டு குழியில் விட்டு ஏற்றினாலும் முள்ளு பட்டுச்சுன்னா பஞ்சர் தான். ஸோ அதை இன்னும் மாற்றாமல் இருக்காங்க. அதை மாற்றினா இனிமேல் நல்லாயிருக்கும். அதை மாற்றாதனால வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சர் ஆச்சுன்னா ரொம்பவே சங்கடம். அதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணிக்கலாம். ட்ராபேக்குன்னு பொறுத்த வரைக்கும் ஹீட்டிங் அது எல்லா வண்டியிலும் இருக்கிறது தான். ஸ்போக் வீல்ஸ் அது ஒன்று தான். அந்த இந்த ப்ளூடூத் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் கனெக்டிவிட்டி, ஃபோன் ஆஃப் ஆகிடுச்சுன்னா ஆஃப் ஆயிருங்குவாங்க. அது மட்டும் அப்படி கிடையாதுன்னு இருந்தால் ஓகே, அதை நான் ஒன்றும் செக் பண்ண கிடையாது. பிரேக்கிங் பொறுத்த வரைக்கும் அப்படி படுக்க போகிறது வேறு லெவலில் படுக்க போடலாம். வண்டி வந்து கை கலக்கமான வண்டி, பெரிய வண்டியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு யாரும் பயப்பட வேணாம். பட் ஸ்டில் வண்டியோட வெயிட்டுங்கிறது ரொம்பவே அதிகமான வண்டி. தட்ஸ் ஹிமாலயன் 450. அண்டு இந்த பேக்கரியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே இருக்காங்க. ஸோ நாமளுமே வந்து இந்த பேக்கரிக்கு தான் போக போகிறோம். எங்கே மதுரா பேக்கரி எங்கே இருக்கா இல்லை எங்கே இருக்குது? நாங்கள் இந்த கேப்புக்குள்ளே போவோம். கேப்புக்குள்ளே அப்படி இந்த கேப்புக்குள்ளே போவோமா அப்படி. ஸோ வண்டியோட எக்ஸாஸ்ட் நோட்டுமே சூப்பராக தான் இருக்குது. அண்டு அது ஒரு தனி ஒரு விதமாக சவுண்டு கேட்குது. ஸோ 3,60,000 வர்த்தான்னு கேட்டால் வர்த்தனா. ஸோ ஸ்டில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கும் தென் ஆர்சிங்கிற பாருங்க பழக்க தோஷத்தில் கேடிஎம் அட்வென்ச்சர்ஸ்க்குமே வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரென்ஸ் ஸ்டில் இருக்குது. பட் யார் யாருக்கு என்னென்ன வண்டி பிடிச்சிருக்கோ அந்த வண்டியை எடுத்துகிட்டு வைப் பண்ணுறதாங்கிறது, இந்த வண்டி அந்த வண்டி கம்பேரிசனுங்கிறது பெருசாக கிடையாது. அவங்க பிடிச்ச வண்டிக்கு அவங்கவுங்க எடுத்துகிட்டு அதுக்கு அடாப்ட் ஆகி அதுக்கு தகுந்த மாதிரி ஃபன் பண்ணிக்கிறது தான். அண்ட் இதுதான் என்னோட ரைட் வீடியோ. அந்த இந்த வீடியோ இதோட முடிச்சு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல கண்டல சந்திப்போம். அது வரைக்கும் ஹீட் ஹெல்த் ரைட் சேஃப் டேக் கேர். பை பை.